செல்வம் தர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 5 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா, இலங்கை முதல் இந்திய பெருங்கடல் வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் அதனுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் அழுத்தமும் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை காரணமாக வைத்து நம்ம 14ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 3 நாட்கள் மழை எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் சற்று பரவலாகவே, அதாவது கர்நாடக எல்லையோர பகுதிகள் வரையிலுமே எதிர்பார்க்கப்பட்டிருந்தோம். ஆனால் கடந்த இந்த மழை வருவதற்கு முன்கூட்டியே ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியே, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, வட இந்திய குளிரலை வலுப்பெற்று விட்டது. இந்த வட இந்திய குளிரலை ஏன் வலுப்பெறுகிறது அப்படின்னா, பர்டிகுலராக இந்த மந்தில் இந்த டேட்டில் அது பின்வாங்கி போக வேண்டிய காலகட்டம். ஆனால் இப்போது வலுப்பெறுகிறது. இப்போது வலுப்பெற்றாலும் இனி வரக்கூடிய நாட்களில் அதோடைய தாக்கமும் தீவிரத்தன்மையும் குறைய தான் செய்யும். ஏற்கனவே நம்ம போன மாதத்திலே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். பிப்ரவரி 15ஆம் தேதி வரையிலும் தான் வட இந்திய குளிரலை தீவிரமாக வரும். நீங்கள் அந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான குளிரலை சுற்றை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாகவே சொன்னோம். அதன் அடிப்படையில் ஒரு சுற்றை நம்ம பார்த்துட்டோம். அதாவது காலையில் எந்திக்கும் போது எங்கேயுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மூடுபனி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சுற்று நம்மளுக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. நம்ம இந்த வருஷத்துலேயே நம்ம ஒரு சுற்று தான் அந்த அளவுக்கு பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சில விஷயங்களை 4-5 முறை இந்த முறை நடக்கும். சில விஷயங்களில் 3 முறை நடக்கும். சில விஷயங்களில் 2 முறை நடக்கும். கடந்த வருஷங்களில் இப்போ 2022 அதிகமான முறை, கிட்டத்தட்ட 7-8 முறைக்கு மேலே நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் ஒரு முறை தான் நடந்திருக்கிறது. இதுவும் சரியான காலகட்டம் தான். இது மழைக்காலம் கிடையாது அல்லவா, இது குளிரலை காலகட்டம் தான், குளிர்காலம் தான். சரி, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமையும் அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குறிப்பாக நான் சொல்ல வருவது அனைத்து மாவட்டங்களுக்கான பிரத்யேக அறிக்கை. நீங்கள் இன்னையிலிருந்து அறுவடை பணிகளை செய்யலாம். தூறல் நனைக்கும் மழைகள் வரும் இன்னைக்கும். இந்த மாத இறுதியிலிருந்து எந்த ஒரு பணிகளையுமே மேற்கொள்ள வேண்டாம். இந்த மாத இறுதியிலிருந்து நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும். பருவகாலத்தில் இல்லாத ஒரு மழை கூட இப்போ பெய்யும். மார்ச்சில் பெய்யும். பருவமழையில் உங்களுக்கு பெய்யாத, பருவமழையில் தராத மழை கூட மார்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து ஒரு காற்று சுழற்சி வரையிலும் இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குமரிக்கடல் வரை அமைந்து, அந்த சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நல்ல கனமழையை கொடுக்க போகிறது. கனமழை முதல் மிக கனமழை. இதெல்லாம் இந்த மாத இறுதி அல்லது நான் ஒரு 3 பேட்டர்னாக அதை பிரிச்சிருக்கேன். 3 வாய்ப்பாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு தெளிவாகவே விளக்குறேன். அதனால் முழுவதும் கேளுங்க. 27ஆம் தேதியிலிருந்து, பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே ஒரு சுற்று அமையலாம். அப்போது ஏதாவது இடையூறு ஏற்பட்டு அந்த சுற்று வரவில்லை அப்படின்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அந்த சிவராத்திரியை ஒட்டிய நாட்களில் மார்ச் 9ஆம் தேதி வரையிலும் அந்த சுற்று அமையலாம். சரி, அப்பையும் வரலை அப்படின்னா 95% கன்ஃபார்மாக மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே அமையணும். சரி, அப்பையும் வரலைன்னா மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே அமையணும். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்ல வருவது என்னென்னா, வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நம்ம இந்த 14ஆம் தேதியே கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்துருந்தோம். சரி, இதையும் சேர்த்து அதில் கொடுக்க போதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தென் மாவட்டங்களில் மீண்டும் அந்த நீர்நிலைகள் நிரம்பக்கூடிய, அதாவது இப்போ சற்று வற்றி தண்ணி இல்லாமல், தண்ணி தேங்காமல் இருந்து கொண்டு, தண்ணியெல்லாம் தேங்கி இருந்த தண்ணியெல்லாம் நீரெல்லாம் வற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் இந்த மார்ச் மாதம் பெய்யக்கூடிய மழை மீண்டும் அந்த நீர்நிலைகளுடைய நீர் அமைப்புகளை உயர்த்தும். அதாவது தண்ணீர் மீண்டும் அந்த ஏரி குளங்களில் வழிந்தோடக்கூடிய வகையில், மறுகால் பாயக்கூடிய வகையில், இன்னொரு ஏரியிலேருந்து இன்னொரு ஏரிக்கு தண்ணீர் செல்லக்கூடிய வகையில் மீண்டும் நடக்கும். தென் தமிழகத்தில் 35 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் 2008 மார்ச் மாதத்தில் ஒரு பருவந்தவறிய மழை வந்திருக்கிறது. அந்த ஆண்டு இருந்த சாதகம் இந்த ஆண்டு அப்படியே இருக்கிறது. ஆக அந்த ஆண்டு வந்ததை போன்று இந்த ஆண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஒரு பருவந்தவறிய மழை தான், ஒரு அன்சீசனல் ரெயின் தான். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பெய்யும். குறிப்பாக இதில் தென் மாவட்டங்களும், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும், தமிழக உள் தமிழக மாவட்டங்களும் நல்ல பயன்பெறும். தென் உள் மாவட்ட பகுதிகளாக மதுரை, விருதுநகர்லாம் நல்லா பயன்பெறும். நம்பர் 1 அப்படின்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தேனி, தென்காசி ஏதோ தானம்னு போகாது.
பேஞ்சால் வெளுத்து வாங்கி விட்டு தான் போகும். நல்லா எல்லா மாவட்டங்களிலும் நல்லா பெய்யும். குறிப்பாக டெல்டாவிலும் நல்ல சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. வட தமிழகத்திலும் சிறப்பான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் இந்த மார்ச் மாதத்தில் சிறப்பான மழைப்பொழிவு அந்த குறிப்பிட்ட நாட்களில் இருக்கிறதுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சுழற்சி வரும். அந்த சுழற்சி தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆனால் எல்லா மாவட்டத்துக்கும் நல்ல மழை கொடுக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் நல்ல மழை கொடுக்கும். ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சுழற்சி வரப்போகாது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த வட இந்திய குளிரலை பின்னோக்கி நகர்ந்து விட்டால் பிப்ரவரி இறுதியிலே இந்த நிகழ்வு வந்துவிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மார்ச்சில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரி மார்ச் சிவராத்திரி அப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைன்னா மார்ச் 13, 14 நடக்கலாம். அப்படியும் இல்லைன்னா மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே நடக்கலாம். ஆனால் மார்ச்சில் கண்டிப்பாக நடந்துவிடும். மார்ச்சில் மறுபடியும் ஒரு பெருமழையை நம்ம தென் மாவட்டங்களில் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அல்லது இரண்டாவது வாய்ப்பு, இதுலேயும் 3 வாய்ப்புகள் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, நம்மளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் படி சிஸ்டம் நம்ம பகுதியில் அமைந்தால் மழை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். 2018ஆம் ஆண்டு இதே எல்லினோ சீசன்ஸில் இதே பேட்டர்னில் இருக்கும்போது, அது மாறும்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது 2018 ஒரு குமரிக்கடலை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது தாழ்வு பகுதியாக வழிபட்டு அந்த பக்கம் போய்விட்டது. அதனால் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு 2018 மார்ச்சில் மழையை கொடுக்கல. ஆனால் நீங்கள் மார்ச்சில் மழை பெய்யலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அன்றைய தினத்தில் தூத்துக்குடியில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகிருக்கிறது. அப்போ 2008, 2018, இப்போ 2024 எல்லாமே இந்த 3 ஆண்டுகளுடைய பேட்டர்னும் ஒரே மாதிரி வருது. இப்படியெல்லாம் வர்றது கிட்டத்தட்ட 100 வருஷத்தில் 4 முறை தான் கடந்த 100 வருஷங்களில் நடந்திருக்கிறது. ஆனால் கடந்த 20 வருஷங்களில் இது 3 முறை நடந்திருக்கிறது. 2000 ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 முறை நடந்திருக்கிறது. 2000 ஆண்டு பிறந்ததுலேருந்து 2024ஆம் ஆண்டு இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டையும் சேர்த்தால் 3 முறை. ஆனால் இப்போ நடக்கலை. கடந்த 2018ஐயும் 2008ஐயும் நம்ம சேர்த்தா 2 முறை நடந்து விட்டது. இப்போ இந்த 20 ஆண்டுகால இதில் பார்த்திங்கன்னா 24 ஆண்டுகளில் இப்போ 2 முறை நடந்து விட்டது. இப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டும் நடக்கும். ஒரு பருவந்தவறிய மழை வரப்போகிறது. அந்த பருவந்தவறிய மழை தென் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக அமையலாம். அதனால் அனைத்து சார்ந்த பொதுமக்களும் இந்த மார்ச் மாதத்தில் விசேஷங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் நடக்காது. இருந்தாலும் கோயில்களில் திருவிழாக்கள் இந்த மாதிரி அதிகமாக மார்ச் மாதத்தில் நடக்கின்ற காரணத்தினால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுமாறும், இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டு இந்த மீனவர்களும் கடல் காற்றின் வேகம் இந்த மாதத்தில் அதிகரிக்கிறது. மார்ச் மாதத்தில் இப்போ வரைக்கும் பிப்ரவரியில் ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லை. ஆனால் மார்ச்சில் அதிகமான மழையுடையர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடும். அப்படியே மார்ச் மாதத்தில் இந்த சிஸ்டம் மழையை துவக்கி விட்டுட்டு அப்படியே அது கண்டினியூஸ்லி அந்த கோடமழையாகவே அப்படியே இது பரவலாக தீவிரமடைஞ்சு நல்ல கனமழையாக கொடுக்கும். அப்படியே இது பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை, சில இடங்களில் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. சாலைகளில் நீர் தேங்கலாம், பேருந்துகள் போக முடியாத சூழ்நிலை ஏற்படலாம், சில பாலங்கள் உடைப்பில் ஏற்படலாம். இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். முத்துசெல்வம் தர்மன் சேனலில் அன்றைக்கி முத்துசெல்வம் அவர்கள் சொன்னாங்களே அப்படின்றது நீங்கள் இன்றைக்கி குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட்டை காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. மார்ச் மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். மீண்டும் தென் மாவட்டங்களில் ஒரு வெள்ளப்பெருக்கு வரலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் நம்ம எதனால எதிர்கொள்வோம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான். இது நடப்பதற்கான வாய்ப்பு 2 வாய்ப்புகள் இருக்குது. அரபிக்கடலை நோக்கி அந்த நிகழ்வு வலுப்பெற்று போய்விட்டால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பக்கம் இருந்தால் அது ஆபத்தாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எடுத்தடுப்பில் எந்த சிஸ்டமும் அரபிக்கடலில் போய் தீவிரமடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னால நம்ம பக்கம் தான் இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால தான் நான் மீண்டும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், எதனாலும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இதற்கு பிறகு உங்களுக்கே நான் சொல்ல வருவது புரியும். அடுத்த முறை மீண்டும் சந்திக்கும் போது இந்த கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கான சிறப்பு அறிக்கையும் சேர்த்து வழங்கப்படும். ஏன்னா இந்த கர்நாடக எல்லையோர பகுதியிலேருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த சுற்று மழை எப்படிப்பட்டதாக அமையலாம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லலாம். கேரளாவிற்கு சிறப்பான மழை இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் பெய்யும் போது இந்த மார்ச் மாதத்தில் பருவந்தவறிய மழைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, ஒரு சிஸ்டத்தால் கிடைக்க போகுது. அது வடகிழக்கு பருவமழை போன்ற அமைப்பு, அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போ நம்ம கேரளாவுக்கு இந்த வாட்டி நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இந்த சிஸ்டம் கேரளாவுக்கும் நல்ல மழை கொடுக்கும். கேரளாவுக்கும் நல்ல மழை கொடுக்க போது, தமிழ்நாட்டுக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை பொழிவுகளை கொடுக்க போகுது. இதனால் நிறைய நீர்நிலைகளுக்கு நல்ல நீர் வரத்து கிடைக்கும். நீர்நிலைகள் நல்லா உயரப்போகுது. ப்ளஸ் இதில் என்னென்னா, தென் மாவட்டங்கள் எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த ஏரிகளுக்கு நிரம்பக்கூடிய வகையில் தண்ணீர் வந்தால் பல்வேறு இடங்களில் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும். மார்ச் மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை வரலாம் அப்படின்றத விட வர வாய்ப்புகள் அதிகம்.
வந்துவிட்டால் பிரச்சனை. அதனால தான் நான் இப்போ வரைக்கும் அதை இப்போ இன்றைக்கே அந்த மெசேஜை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். 14ஆம் தேதி 15ஆம் தேதி இன்றைக்கான மெசேஜை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்துடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் போய் நம்மளுடைய சேனல் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன சந்தேகனாலும் பதிவிடலாம். உடனே ரிப்ளை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.